ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சீத்தை ராவணன்கிட்ட உறுதியாக உன்னோட நான் இணங்க மாட்டேன்னு தான் மறுத்து பேசுகிறாங்களே ஒழிய 1 வருட கால அவகாசம்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் சீத்தை தாங்கிட்ட அப்படி சொன்னதா ராவணன் சபையில் சொல்கிறார். இது அவர் திரித்து சொல்கிற விஷயம் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் சொன்ன பொய்ன்றது நம்மளுக்கு உணர முடியுது. ராவணன் மேலும் சொல்கிறார், சீத்தை கேட்ட அவகாசத்தை நான் அவளுக்கு அளிச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்க, வானரப்படையோடு புறப்பட்டுருக்க ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி இந்த மாபெரும் கடலை கடக்க போகிறாங்க? ஆனால் ஹனுமான் இங்கே விளைவிச்ச நாசத்தை நினச்சி பார்க்கும்போது ஒரு காரியம் எப்படி சாதிக்கப்படுறதுன்றதை அறிஞ்சிக்கிறதே கடினமாக இருக்கே. இது எல்லாவற்றையும் மனசில் வச்சுட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னுட்டு ராவணன் சொல்கிறார் இறுதியாக. அதாவது ஹனுமார் பறக்கிற சக்தி உடையவர்ன்றது ராவணனுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் இந்த கேள்வி அவருக்கு எழறது. இறுதியாக அவர் சொல்கிறார், தேவர்களோடையும் அசுரர்களோடையும் போரிட்டு வெற்றி பார்த்த எனக்கு உதவியவா நீங்கள் தான். அன்றைக்கி என் கூட இருந்தவங்க இன்றைக்கும் இருக்கீங்க. நமக்கு எதிர்ப்புறத்தில் சீத்தை இருக்கிற இடத்த அறிஞ்சின்ற ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனோட வானரப்படையை சேர்த்துண்டு கடற்கரைக்கு வந்திருக்காங்க. இந்த நிலையில் சீத்தை மீண்டும் அவகிட்ட ஒப்படைக்கப்படாமலேயே ராமனையும் லக்ஷ்மணனையும் கொண்டு தீக்கிற உபாயத்தை நீங்கள் யோசித்து எனக்கு சொல்லுங்கள். வெற்றி நமக்கே நிச்சயமாக கிடைக்கிறதா இருக்கட்டும்னு சொல்லி முடிக்கிறார் ராவணன். ராவணன் பேச்சை கேட்டு கோபம் அடைகிறார் கும்பகர்ணன். தரையை நோக்கி பாயிற போதே யமுனை நதி மடுவில் விழறது போல சீத்தையை அபகரிச்சுட்டு கொண்டு வரப்பட்ட போதே நீங்கள் இது பற்றிலாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். நீங்கள் செஞ்ச காரியம் உங்கள் தகுதிக்கு உகந்த விஷயம் கிடையாது. அப்பயே எங்களையெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கணும். நன்னா ஆலோசனை பண்ணி நியாயத்துலேருந்து தவறிடாமல் ஒரு முடிவெடுத்து அரச காரியங்களை செய்கிற மண்ணை பின்னால் வருந்த தேவையே இல்லை. முறைப்படி நடத்தப்படாத யாகங்கள் போல் நெறி தவறி செய்யப்படுற காரியங்கள் கேட்டதான் விளைவிக்கிறது. பின்ன செய்யப்பட வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே செய்கிறணும். விரைவில் செய்யப்பட வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்கிறவனும் நன்மை எது தீமை எதுன்னு அறியாத வாளாக தான் அவள் இருக்கா. ஆலோசனை எதுவும் இல்லாமல் தன்னுடைய பலத்தையே பெருசாக நினச்சிட்டு செயலில் முனைகிறவன் எதிரிகளால் வீழ்ச்சியை தான் அடைகிறான். அவனை எளிசில் அவள்லாம் வென்னுடலாம். இப்போ நீங்கள் செஞ்சுருக்க காரியம் எந்தவித யோசனையும் இல்லாமல் ஒரு தகாத காரியமாக உங்களால் தொடக்கப்பட்டிருக்கு. உமக்கு இன்னமும் ஆயுள் பலம் இருக்கு போல் இருக்கு. அதனால தான் விஷம் கலந்த உணவு போன்ற ராமன் உங்ககிட்ட இன்னும் உங்களை கொள்ளாமல் இருந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் சொல்கிறார். இப்படியெல்லாம் ராவணனுடைய தவறுகளை கும்பகர்ணன் எடுத்து சொல்கிறார். இதுக்கு பின்ன அவனுக்கு நம்பிக்கை அளிக்கிற வகையிலையும் பேசுகிறார். சரி, நடந்துடுத்து. உம்முடைய எதிரிகளை கொன்று உம்மை துன்பத்திலேருந்து நான் விடுவிக்கிறேன். உம்முடைய எதிரிகள் நீங்கள் ஆரம்பித்து வச்ச தகாத செயலை நான் முடிச்சு வைக்கிறேன். அந்த 2 அரச குமாரர்களும் இந்திரனும் சூரியனுமா இருந்தால் கூட சரி, அக்னிதேவனும் வாயு தேவனுமா இருந்தால் கூட சரி, குபேரனும் வருணனுமா இருந்தால் கூட சரி, அவளை நான் நாசம் பண்ணுறேன். மலை போன்ற உடலை படைச்சேன்னா பெரும் இரும்பு தடியை சுழற்றிண்டு யுத்தம் பண்ணும்போது இந்திரன் கூட நடுங்குவான். ராமன் 2வது அம்பை என் மேலே எய்யறதுக்கு முன்ன அவனுடைய ரத்தத்தை நான் குடிச்சுடுறேன். அதனால் நீங்கள் கவலையை விட்டுடுங்க. வானரர்கள் உங்களுக்கு நான் உணவாக்குறேன். நீங்கள் உங்கள் மனசு விரும்புகிற மாதிரி இன்பத்தை அனுபவிங்க. சீத்தை உங்களுக்கு உட்பட்டவளா ஆவா, மனக்கவலையை நீக்குங்கன்னு சொல்லி கும்பகர்ணன் ஆறுதல் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அதாவது நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பக்கம் போய் விபீஷணர் சரணாகதி அடைகிறார். அதாவது தர்மத்தின் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடில். ஆனால் கும்பகர்ணன் நடக்கிறது தப்பு, நீங்கள் பண்ணியிருக்கிறது தப்பு, அந்த மாற்றான் மனைவியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது தப்புன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அண்ணனான உங்களுக்கு நான் கட்டுப்படுறேன், நான் உங்களுடைய எதிரிகளை நான் வீழ்த்துறேன்னு சொல்கிறேன். இது 2 வகையான மனுஷாள்கிட்ட நம்ம பேதத்தை பார்த்துக்க நமக்கு உதவுறது. இதை நம்ம மகாபாரதத்துலேயும் பார்த்தோம். எப்படின்னாக்கா, துரியோதனனோட ஒரு கூட பிறந்தவர் பாண்டவா பக்கம் வந்தார். அதாவது அதர்மம் அது, அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் உங்கள் பக்கம் வரேன்னு. அதே மாதிரி வேறு விதமாக, அதாவது நீங்கள் பண்ணுறது தப்பு, ஆனால் நான் உங்களோடையே இருக்கேன்ற மாதிரி பீஷ்மர் விதுரர் அவருடைய வில்லையே ஒடிச்சுட்டார் இவாளுக்கு உதவக்கூடாதுன்னு. ஆனால் அவர் அவளுக்கும் உதவலை, இவாளுக்கும் உதவலை. அதே பீஷ்மர் உதவிண்டு நின்னார் துரியோதனனுக்கு. இந்த பேதத்தை நம்ம இதே விஷயங்களை மகாபாரதத்துலேயும் பார்க்க முடியாது.
ராமாயணத்துலேயும் பார்க்க முடியாது. இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.